ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்பட வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400 உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வேரி ஆகும். ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 டிசம்பருக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டேட்டு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு ஹார்ட் காப்பியே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 15th ஜான்வரி வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டாச்சாக இணைச்சு அதை வந்து ஹார்ட் காப்பியாக வந்து 15th ஜான்வரிக்குள்ளார நீங்கள் போஸ்டர்லையும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 மெத்தடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் மேனேஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ நீங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸரு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து சேலரி வந்து பாருங்கள் 35,400 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் 70,290 வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சேலரி வந்து பர் மந்த்துக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஏஜை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கும். அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் சேம் சேலரி தான். உங்களுக்கு இதுலேயும் வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஜூனியர் மேனேஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பே லெவல் 5 படி சேலரி வந்து வரும். 29,200 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 58,944 உங்களுக்கான அப்ராக்சிமேட் சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இவங்களாம். இதிலிருந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 38,483 சேலரி வந்து வரும். அடுத்து ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் 35,006 வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் பிஎஸ்சி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். எம்எஸ்சி நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டிசரபிள்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து உங்கள்கிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவாங்க. ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள், ஸோ நீங்கள் பிஎஸ்சி இல்லைனா பிடெக் வந்து நீங்கள் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் சயின்ஸோ இல்லைனா பிஜி டிப்ளமோவில் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்னொரு கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் பிஎஸ்சி இல்லைனா பிடெக் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஜூனியர் மேனேஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டிகிரியில் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து பாருங்கள் டிகிரி முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். டைப் ரைட்டிங் இது வந்து உங்களுக்கு 30 வேர்ட்ஸ் per மினிட்ல வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கிரேட் 2 கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரியுமே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து இன்னொரு கிரேட் 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் 12th முடிச்சுட்டு டைப்பிங் ஸ்பீடு இருந்தால் போதும். அடுத்து ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 18,000 சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்கள் 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். 10th ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி தான் ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட்ல வந்து கிரேட் 2க்கு வந்து உங்களுக்கு 10th நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா இங்கே வந்து பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்தால் நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ணணும். அதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து இருக்குது. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் 15th ஜான்வரிக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சு அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டாக இணைச்சு தான் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட்லையும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலேயே.
ஸோ ரூ. 200 வந்து ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது எஸ்பிஐ கலெக்ட் மூலியமா நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டுமே வந்து 31 டிசம்பருக்குள்ளார நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கணும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதோட ஃபைல் சைஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து நீங்க போஸ்டல்ல சென்ட் பண்ணும்போது வந்து பாருங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி வந்து இருக்கு. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இதுல செலக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, செலக்ஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இல்லன்னா வந்து உங்களுக்கு பிராக்டிகல் டெஸ்ட் இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து கம்பல்சரியா இருக்கு. ரிட்டன் எக்ஸாம ஃபாலோ பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஸ்கில் இல்லன்னா பிராக்டிகல் இல்லன்னா ட்ரேட் வந்து நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து செக் பண்ணிக்கோங்க. கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.